கலிஃபோர்னியா சிட்டி ஃபுல்லாகவே இப்போ காட்டுத்தீ பரவிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதை பற்றி கூட நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ கலிஃபோர்னியா சிட்டி ஒரு வாரத்துக்கு மேலேயாகி அந்த தீ இனி அணைக்க முடியல. அவ்வளோ தீ அங்கே இருக்கு. இந்த தீ கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலேயும் ஆச்சு. ஆனால் இப்போ அந்த தீ அடங்கலை, அதை விட பெருசாகிக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் பெருசாகும் தான் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ஹாலிவுட்ல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த தீ பரவறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெரிய காரணம் இல்லை, காத்து தான் இதுக்கான காரணமே. அதுவும் இப்போ சாண்டானா விண்ட்ஸுங்கிற ஒரு காத்து அங்கே கலிஃபோர்னியாவில் வீசிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட 120 160 km/h ஸ்பீட்ல வீசிட்டு இருக்கு. அதனாலேயே இந்த தீ பரவிட்டு இருக்கு. காத்தடிக்குது, தீயும் வருது. அந்த தீ காத்துல அப்படியே டிராவல் பண்ணி பறந்து வேற ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கு. இந்த தீ இந்த அளவுக்கு பரவுறதுக்கான காரணமே அந்த சாண்டானா விண்ட்ஸ் தான். அது இல்லைனா கூட இந்த அளவு தீ வந்திருக்குமான்னு தெரியல. அந்த 160 km/h ஸ்பீட்ல அந்த காத்து வீசுது. அதனாலேயே இந்த தீ வேகமா பரவிட்டு இருக்கு. இந்த காட்டு தீ கலிஃபோர்னியால நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஆனால் அந்த கலிஃபோர்னியால இந்த தீ வந்த இடத்துக்குன்னு மட்டும் தனியாக பேர் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு சிட்டிக்கு எந்த மாதிரி பேர் இருக்குமோ அதே மாதிரி இந்த தீ இங்கே வந்திருக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பேலிசேட்ஸ்னு ஒரு தீ வந்திருக்கு. இதுதான் இங்கே வந்ததுலேயே பெரிய தீ. அதுக்கப்புறம் சன்செட் ஃபயர், ஈட்டன் ஃபயர், லிடியா ஃபயர், ஹோஸ்ட் ஃபயர், அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபயர்னு இந்த தீ வந்த இடத்துலலாம் இவங்க ரீஜன்ஸை பேர் வச்சிருக்காங்க. இந்த பேலிசேட்ஸ் ஃபயர்ல கிட்டத்தட்ட 9000 ஹெக்டேர் எரிஞ்சிருக்கு. அதாவது 23,000 ஏக்கர் கிட்ட அந்த நிலம் எரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஈட்டன் ஃபயர்ல 14,000 ஏக்கர் எரிஞ்சிருக்கு. 1 14,000 ஏக்கர் எரிஞ்சிருக்கு. ஹோஸ்ட் ஃபயர்ல கிட்டத்தட்ட 799 ஏக்கர் நிலம் எரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபயர்ல 61 ஏக்கர் எரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 5 ஏக்கர் செவ்வாய்க்கிழமை எரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கணக்கெடுத்து சொல்லலை. மொத்தமாக கிட்டத்தட்ட 4 லட்சம் ஹெக்டார்ஸ் எரிஞ்சிருக்கு. அதாவது 1 மில்லியன் ஏக்கர்ஸ், 10 லட்சம் ஏக்கர் எரிஞ்சிருக்காங்க. நிலம் மட்டும் 10 லட்சம் ஏக்கர் மொத்தமா எரிஞ்சிருக்கு. இதுல நீங்க இந்த ஹோஸ்ட் ஃபயர், ஈட்டன் ஃபயர்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அது பேலிசேட்ஸ் ஃபயர் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு. 23,000 ஏக்கர் எரிஞ்சிருக்கு. அதுல வெறும் 17% தான் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. அதாவது 17% தீயை தான் அடக்கி இருக்காங்க. ஈட்டன் ஃபயர்ல வெறும் 35% தீயை தான் அடக்கி இருக்காங்க. ஹோஸ்ட் ஃபயர்ல 97% தீயை கண்டெயின் பண்ணிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட முடிஞ்சு ஹோஸ்ட் ஃபயர்ல தீயை நிறையாவே அடக்கிட்டாங்க. ஆட்டோ ஃபயர்ல 47% வரைக்கும் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. 47% தீயை அங்க அடக்கி இருக்காங்க. வெறும் 17% தான் பேலிசேட்ஸ் ஃபயர்ல கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கம்மி தான். கிட்டத்தட்ட 23,000 ஏக்கர்ல 17% தான் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. கலிஃபோர்னியாவில் தீ அதிகமாக இருக்கிறதுனால அந்த சிட்டி ஃபுல்லாகவே இப்போ ரெட் ஃபிளாக் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ரெட் ஃபிளாக் வார்னிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் ரெட் அலர்ட்னு கொடுப்பாங்க. அதுலேயே இது ஹையஸ்ட் ரெட் அலர்ட் தான் இந்த ரெட் ஃபிளாக் வார்னிங் கொடுப்பாங்க. இது எப்பப்பெல்லாம் கொடுப்பாங்கன்னா அதிகமான தீ இருக்கிறப்போ, தண்ணியே இல்லாதப்போ, இந்த டைம்ல தான் இந்த ரெட் ஃபிளாக் வார்னிங்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த ரெட் ஃபிளாக் வார்னிங் கொடுக்கும் போது இன்னொன்று காற்றுல ஈரப்பதம் இல்லைனாட்டி தீ வரும்போது அப்பவும் இந்த ரெட் ஃபிளாக் வார்னிங் கொடுப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஹெலிகாப்டரில் தண்ணி அடிச்சு இந்த தீயை அணைக்க முடியல, இதுக்கு கிளவுட் சீடிங் பண்ணலாமலன்னு கேட்பாங்க. நல்ல ஐடியா தான் கிளவுட் சீடிங் பண்றது. ஆனா கிளவுட் சீடிங் பண்ணி இந்த தீ அணைக்க முடியாது. அதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, கிளவுட் சீடிங் பண்ணுனா முதல்ல அங்க மேகம் வேணும், அதுவும் இல்லாம காத்துல ஈரப்பதமும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் அங்க கிளவுட் சீடிங்கே பண்ண முடியும். கிளவுட் சீடிங்னா ஆர்டிஃபிஷியல் ரெய்னிங் தான். இயற்கையா மழை வராம செயற்கையா மழை வைக்கிறது தான் கிளவுட் சீடிங். அங்க காத்துல ஈரப்பதமும் இல்லை, மேல மேகமும் இல்லை. இது ரெண்டு நாளையே அங்க கிளவுட் சீடிங் பண்ண முடியாது. அப்படியே மேகம் இருக்கிற இடத்துல அவங்க கிளவுட் சீடிங் பண்ணாலும், அதாவது செயற்கையான மழையை பொழிய வச்சாலும் இங்க ரெட் ஃபிளாக் வார்னிங் வேற கொடுத்துருக்காங்க. தீ அதனால ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால அந்த கிளவுட் சீடிங் வேலையே செய்யாதுன்னு தான் சொல்லணும். கிளவுட் சீடிங்ல வர மழை வெறும் 20-30 மைல் தூரம் வரைக்கும் தான் அது மழையை வர வைக்கும். ஆனா இங்க தீ இருக்கிறது மினிமமே 60 மைல்ல இருந்து ஆரம்பிக்குது. 60 மைல்ல இருந்து பல மைல் போய்கிட்டே இருக்கு. அவ்வளவு பெரிய இடத்துல தீ வந்திருக்கு. அதனால கிளவுட் சீடிங் பண்ணாலும் அதுல வர மழைனால இந்த தீயை அணைக்கவே முடியாது. அதனால கிளவுட் சீடிங் இங்க ஒர்க் ஆகாது. ஆனாலும் கலிஃபோர்னியாவில் இந்த கிளவுட் சீடிங் பண்ணலான்னு தான் யோசிக்கிறாங்க. அதனால ஃபுல் தீயை அணைக்க முடியாது. இருந்தாலும் ஒரு 1% தீயாவது மினிமம் அணைச்சிடலான்னு சொல்லி அந்த யோசனையில் தான் இருக்காங்க. கிளவுட் சீடிங் பண்ண ஃபுல் தீயை அணைக்க முடியாது, 1% தீயாவது மினிமம் அணைக்கலாம். அதுக்கான ரிசர்ச் இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கிளவுட் சீடிங் என்னதான் பண்ணாலும் அதுக்கு மேகம் வேணும், காத்துல ஈரப்பதம் இருந்துக்கணும். இங்க இருக்கிற தீக்கு இது ரெண்டுமே இல்லவே இல்லை. அதனால கிளவுட் சீடிங் இங்க வராததுக்கான சான்ஸ் தான் அதிகம். ஆர்டிஃபிஷியல் ரெய்னிங் இந்த ரெட் ஃபிளாக் வார்னிங் ஏரியால கொண்டு வரது இம்பாசிபிள் சொல்ல போனா. இந்த தீனால கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கும் மேல மக்கள் வீட்டை விட்டு எவாக்குவேட் பண்ணி வேற ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு வீடே இல்லாம வெளியில ரோட்ல தான் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேல எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்டே வீட்டுல இருக்காதீங்க, எவாக்குவேட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே நிறைய பேர் வெளியில வந்துட்டாங்க. பிரசிடென்ட் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தீ அணைக்கிறதுக்காக பல ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்காங்க. இது சீக்கிரமே அணைக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் செஞ்சுட்டே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் சொல்ல, அவர் இதனால வந்த லாஸ் எல்லாத்தையும் 100% மக்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காரு. இந்த
இந்த காட்டு தீ எப்படி வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. காட்டுல இருந்தா வந்துச்சான்னு கூட இனி இதை கண்டுபிடிக்கல. இந்த தீ வந்துச்சு, இது ஏன் இனி அணைக்க முடியலன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கான பதிலை கண்டிப்பா சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கும் மேலே ஆயிடுச்சு இந்த தீ இனி அணைக்க முடியல. இது காரணம் ஃபயர் ஃபைட்டர்ஸ் பத்தலன்னு போன வீடியோலயே சொல்லியிருந்தோம். அதுவும் இல்லாம பட்ஜெட் அலோகேஷன்ல ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்குன்னு பட்ஜெட்டை ரொம்பவே கம்மியா கொடுத்திருக்காங்க. அதனாலேயே ஃபயர் ஃபைட்டர்ஸ் யாருமே வேலைக்கே வரல. அதுதான் இதுக்கான முக்கியமான காரணமே. அது மட்டும் இல்ல, தண்ணி இல்ல. மெயினா ஃபயர் ஃபைட்டர்ஸ் கிட்ட தண்ணி இல்லாததுதான் இதுக்கான இன்னொரு மெயினான காரணம். நிறைய பக்கம் தண்ணி இல்லாம தான் இன்னும் இந்த தீ அணைக்க முடியாம இருந்திருக்காங்க. அதாவது அமெரிக்கால தண்ணி பத்தல, சொல்ல போனா ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு இந்த தண்ணி பார்த்ததுனால கடல்ல இருந்து இப்ப தண்ணி எடுத்து அங்க தீ அணைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தண்ணியுமே பத்தல, அவங்க கடல்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபயர் இன்ஜின்ல கூட ஃபுல் தண்ணி இல்ல. தண்ணி இல்ல ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு. இது தண்ணி இல்லாததுனாலேயே தான் இவ்வளவு நாள் ஆகி இந்த தீ அணைக்க முடியாததுக்கான மெயினான காரணம் இந்த தண்ணி இல்லாம இருக்கிறது தான். இந்த தீனால கலிபோர்னியா ஊரே நாசமா போயிடுச்சு. பட்ஜெட் அலோகேஷன்ல மட்டும் ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்குங்கிற பட்ஜெட்டை கொஞ்சம் அதிகமா தந்துருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த தீ இருந்திருக்குமான்னு தெரியாது. ஒரு சின்ன டவுட்டா தான் இருக்கும் அது இருக்குமா அப்படிங்கிறது. இந்த பட்ஜெட் மட்டும் கம்மியா கொடுத்து இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் பார்த்தாம தண்ணி பார்த்தாம இருக்கு. அமெரிக்காவுக்கு தண்ணி இல்லைன்னு இப்போ ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. ட்ரோல் கூட பண்றாங்க அமெரிக்கா கவர்மெண்ட். இல்ல 20 பேர் வேற வீட்டை தேடி இருக்காங்கன்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த உலகத்திலேயே வச்சு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உலகத்துல யாருக்குமே வந்தது இல்லை. அமெரிக்கன் எக்கனாமி படு பயங்கரமா கீழே போயிடுச்சு. ரொம்ப லாஸ்ல இருக்காங்க அமெரிக்கா. போன வீடியோ சொல்லிருந்து $150 பில்லியன் லாஸ், இப்போ $250 பில்லியன் எக்கனாமிக் லாஸ் ஆயிருக்கு. இந்தியன் ரூபி கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட 21 lakh crore rupees 1-2 21 லட்சம் கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு. அமெரிக்கன் எக்கனாமி சரியான அடி வாங்கியிருக்கு. 12 லட்சம் கோடி போன டைமே லாஸ் ஆயிருச்சு. இந்த ஒரு வாரத்துல 21 லட்சம் கோடி ரூபாய் அது மாறி இருக்கு. அவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அமெரிக்கன் எக்கனாமி. இந்த தீ இனி அதிகமாயிட்டே தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சாண்டானா வின்ஸ் இனி போக ஸ்பீடு ஜாஸ்தியாயிட்டே இருக்கும். அதனால தீ அதிகமாயிட்டே தான் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.